நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜெலன்ஸ்கியை இப்போ முழுவதுமாக யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் முக்கியமான நாடாக இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸும் இங்கிலாண்டும் குத்தகைக்கு எடுத்துட்டாங்க. 5 மிக முக்கியமான கனிமங்கள் இது தேவை அப்படிங்கிறதுனால தான் இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ் தனக்கும் இதில் பங்கு வேணும் அப்படின்னு பெரிய திட்டம் ஒன்று போட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆப்படிக்கக்கூடிய வகையில் யூரோப்பியன் யூனியன் செய்யக்கூடிய சம்பவம் என்ன? யுஎஸ்எய்டு இந்த போர் கதைகள் இருக்குல்ல, அதை ஹாலிவுட் ஆக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சுலாம் பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வேலையை செஞ்சுருக்காங்க. ஏகப்பட்ட தில்லுமுள்ளு வேலைகள் இந்த உக்ரைன் ரஷ்யா போரை வலியுறுத்தி விளம்பரங்களும் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. டோட்டலாக பேசிடலாமா? இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. யுனைடெட் கிங்டம் இவங்களுடைய அழைப்பின் பேரில், ஸ்டாமருடைய அழைப்பின் பேரில் மன்னர் சார்லஸை நேரடியாக போய் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டார் ஜெலன்ஸ்கி. பெரிய வரவேற்பு கிடைச்ச உடனே கீழே விழுந்துட்டார். அது மட்டுமல்ல, நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஜெர்மன், பிரான்ஸ் இந்த நாடுகளும் அந்த மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டாங்க. எல்லாத்தையும் தாண்டி இட்டாலியினுடைய மெலோனியும் அங்கே கலந்துக்கிட்டது குறிப்பாக பார்க்கப்படுது. சரி, அப்போ அந்த மீட்டிங்கில் எடுக்கப்பட்ட முடிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்டாமர் சொல்கிறாரு, ரஷ்யாவிடமிருந்து முடக்கப்பட்ட பணம் இருக்குல்ல, அந்த பணத்தை எல்லாமே உக்ரைனுக்கு மடைமாற்றுவதற்கான வேலையை நாங்கள் செஞ்சு தரோம், அதுக்கு நாங்கள் கேரண்டி தரோம். அது மட்டுமல்ல, யுனைடெட் கிங்டம் எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் கூட உங்களுக்காக நான் 1.6 பில்லியன் தரேன், ரஷ்யாவினுடைய முடக்கப்பட்ட சொத்துல இருந்து $2.23 பில்லியன் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது ஒரு புறம். ஹங்கேரியினுடைய பிரைம் மினிஸ்டர் ஆர்பன் அவர் மிக முக்கியமான ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கார். யுஎஸ்எய்டு இதில் செலவாயிருக்கு, அதில் செலவாயிருக்கு அப்படின்னு அமெரிக்கா பெருமை பீத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த யுஎஸ்எய்டை மிக முக்கியமாக எதில் தெரியுமா செலவு பண்ணியிருக்காங்க? உக்ரைன் போர் கதையை ஒவ்வொரு நடிகர்கள் நடிகைகள் மூலிமா உலகம் முழுவதும் போய் பறைசாற்றுவதற்கான வேலையை செஞ்சு கொடுங்க அப்படின்னு இப்போது ஏற்கனவே செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத இப்போ ரிவீல் பண்ணுறாரு அவர். அது மட்டுமல்ல, அதில் யார் யார் ஹாலிவுட் ஆக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு 5-8 பேருடைய லிஸ்ட்டையும் அவர் பட்டியலிடுறாரு. அதில் மிக முக்கியமாக ஏஞ்சலினா ஜூலி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் $20 மில்லியன் பறந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த லேடி என்ன பண்ணுவாங்க, உக்ரைனுடைய போர்க்கதை, ஐயோ உக்ரைன் பாவம், ஐயோ அவங்க பாவம், இவங்க பாவம் அப்படின்னு ரஷ்யாவுக்கு எதிரான வேலையை இவ்வளவு நாளாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். இப்போ அந்த யுஎஸ்எய்டு அப்படிங்கிறது கட் செய்யப்பட்டிருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு ஹங்கேரியினுடைய பிரைம் மினிஸ்டர் ஆர்பன் சொல்லியிருக்கார். அமெரிக்காவினுடைய கமர்ஷியல் செக்ரட்டரி ஹோவர்ட் அப்படிங்கிற நபர் என்ன முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காருன்னா, உக்ரைனுக்கு நாங்கள் நிதி கொடுத்துக்கிட்டு இருந்தோம்ல, அந்த நிதி இனிமேல் அமெரிக்காவினுடைய பேங்க்கில் இருந்து உக்ரைனுக்கு செல்லாது அப்படிங்கிற விஷயத்தை போட்டு உடைச்சிருக்காங்க. ட்ரம்ப்புக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் நடந்த மோதல், அடித்து துரத்தி விட்டுருக்காங்க ஜெலன்ஸ்கி அப்படிங்கிற தகவல் உலகம் முழுவதும் பரவிடுச்சு. உலகத்தினுடைய ஹாட் டாபிக் எது அப்படின்னு கேட்டால் இதுதான். அப்படிப்பட்ட ஹாட் டாப்பிக்கை இன்றைக்கி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் ஜெலன்ஸ்கி மறுபடியும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கார். கனிம ஒப்பந்தங்களில் சில மாற்றங்களை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அதில் கையெழுத்திட உக்ரைன் தயார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்கார். பொழுதோட இந்த கனிம ஒப்பந்தம் கனித ஒப்பந்தம்னே சொல்கிறாங்க. என்னதாயா அந்த கனித ஒப்பந்தம், என்ன மெட்டல் இருக்குது அப்படி உக்ரைனில் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும்ல. அதைத்தான் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸ்லோவேக்கியா இது நாட்டோவில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடு. இவங்க யூகேவினுடைய அழைப்பின் பேரில் ஜெலன்ஸ்கியோட ஒரு பெரிய மீட்டிங்கில் ஈடுபடுறாங்க. அதில் ஸ்லோவேக்கியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஃபிகோ அவர் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. என்னென்னா, நாட்டோவில் உக்ரைன்லாம் சேரணும் தேவையே இல்லைப்பா, அவங்க எதுக்கு நாட்டோவில் அங்கத்தினர் ஆகணும்னு துடிக்கிறாங்க, வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம், ரஷ்யா கூட நீ போகிற நிறுத்து அப்படின்னு இப்போ அமெரிக்காவுக்கு ஆதரவாகவும் ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் ஸ்லோவேக்கியா பேசியிருக்கக்கூடிய விஷயம் நாட்டோவுடைய பரபரப்பு தீயை பற்றி வச்சிருச்சு. ஒரு 17 நாட்டினுடைய உறுப்பினர்கள் ஒன்றாக சேர்றாங்க. நாட்டோவினுடைய பொதுச் செயலாளர் அவரும் டைரெக்டாக மார்க் அவரும் உள்ளே வர்றாரு. ஸோ இவ்வளவு தலைவர்
இவ்வளவு மீட்டிங் நடக்குது. அதில் முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஸ்லோவேக்கியாவினுடைய பிஎம் மட்டும் வித்தியாசமான ஸ்டேட்மெண்ட்டை சொன்ன உடனே அத்தனை பேருடைய முகமும் மாறுது. பிரான்ஸும் யூகேவும் இப்போ ஒன்றா சேர்ந்து அமெரிக்காவை சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில் யூரோப்பியன் யூனியன் நாடுகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாடுகள் நாங்கள் தான். அப்போ யுனைடெட் கிங்டமையும் பிரான்ஸினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டையும் தவிர்த்துட்டு நீ எப்படி உக்ரைன் போற நிறுத்துவ? அதனால ஜெலன்ஸ்கியோட உட்காந்து நாங்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஒரு டீல் ஒன்று ரெடி பண்ணுறோம், அந்த டீலை அமெரிக்கா கிட்ட கொடுக்குறோம், அப்போ ஜெலன்ஸ்கி வந்து கையெழுத்து விடுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் இட்டாலி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எனக்கு பெரிய அளவில் பணம்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிட்டாங்க. ஜெர்மனியில் எலெக்ஷன் நடக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய தலைவர் தான் இந்த டீலுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயத்துக்குள்ளே சைன் போடக்கூடிய நபர். அதனால அந்த ஒலாஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவரும் வந்து பார்த்திங்கன்னா சான்சலரும் விலகிட்டார். ஸோ ஜெர்மனியும் விலகிடுச்சு, இட்டாலியும் விலகிடுச்சு. இந்த நேரத்தில் பங்குதாரராக பெரிய நாடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரான்ஸும் யூகேவும் இப்போது ஜெலன்ஸ்கியை கட்டி தழுவி உட்கார வச்சு என்ன மாதிரியான கனிமங்கள்லாம் உன்கிட்ட இருக்குது, அதை இனி எப்படி வந்து ஷேர் பண்ணலான்னு நினைக்கிற? ஏன்னா அமெரிக்கா விடாது உன்னைய, அதனால் அமெரிக்கா கிட்டேருந்து உன்னை நான் காப்பாற்றணும், ரஷ்யா கிட்டேருந்து உன்னை காப்பாற்றணும்னா எனக்கு கொஞ்சம் பங்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதான் குனிய வச்சு மொட்டையடிக்கிறது அப்படின்னு. அந்த அளவுக்கு ஜெலன்ஸ்கியை எல்லாரும் போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஜெலன்ஸ்கியும் சாதாரண மனிதர் இல்லை, யுஎஸ்ஏடு ஏகப்பட்ட விஷயங்களை திருடி இருக்காரு அப்படிங்கிற விஷயம், அவருடைய நாட்டினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் திருட்டு வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் வெளியாயிருக்கு. பாவம் யாருன்னா உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் தான். அவங்க கொடுத்த பேட்டிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. எப்படியாவது காப்பாற்றுங்க, நாங்கள் நட்டாத்தில் நிற்கிறோம், அரசியல்வாதிகள்லாம் வந்து ஒரு டேபிள் போட்டு மீட்டிங் போட்டு உட்காந்து பேசிட்டு போயிடுறாங்க, பட் பாதிக்கப்படுறது நாங்கள் தான், மக்கள் தான் அப்படிங்கிறத உக்ரைனிய மக்கள் இப்போது பேசிக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் வருது வரல அப்படிங்கிறத தாண்டி உயிர் முக்கியம் அப்படிங்கிறத உக்ரைன் மக்கள் உணர்ந்திருக்காங்க. சரி, ரேரான கனிமங்கள்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னீங்க பிரசாத், என்னென்ன கனிமங்கள் இருக்குன்னு சொல்லு அப்படின்னு கேட்டால், இந்த போர் அப்படிங்கிறதே முழுக்க முழுக்க கனிமத்திற்காக நடக்கக்கூடிய சண்டை தான். அதுவும் உக்ரைனுக்கு அவ்வளவு தூரம் வந்து அமெரிக்காவும் யூரோப்பியன் நாடுகளும் உதவுதா, அது சாதாரண விஷயமா எடுத்துக்க முடியாது. அப்போ உக்ரைன்கிட்டருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குங்கிற ஃபியூச்சரில் நம்பிக்கை அடிப்படையில் தானே அவங்க காசு கொடுத்து உதவி இருப்பாங்க. இதை அந்த காமெடி அதிபர் உக்ரைனுடைய அதிபர் புரிஞ்சுக்கலைங்கிறது யதார்த்தமான உண்மை. அப்போது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 34 முக்கியமான தனிமங்களில் 22 தனிமங்கள் உக்ரைனில் இருக்குது அப்படிங்கிற கண்டுபிடிப்பு வெளியாயிருக்கு. அதில் 5 தனிமங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் உக்ரைனில் ரொம்ப ரேர் மெட்டீரியலாக உலகம் முழுவதும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அவங்கக்கிட்ட கொட்டி கிடக்கு. அதில் மிக முக்கியமான ஒரு கனிமம் என்ன அப்படின்னா டைட்டானியம். இது சீனாவில் தான் அதிகமாக இருக்குது. இதுதான் அமெரிக்காவுக்கு காண்டு, அமெரிக்காவில் இல்லை, அதுதான் அமெரிக்காவுக்கு வருத்தம். அப்போ என்ன பண்ணுறாங்க, 1960 SR-71 அப்படிங்கிற உளவு விமானம் ஒன்றை அமெரிக்கா உருவாக்குனாங்க. அதுக்கு இந்த டைட்டானியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமாக இருந்தது. அன்னைக்கு தேதிக்கு அந்த விமானத்தை தயாரிக்கிறதுக்கு பெரிதும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது யாருன்னா ரஷ்யா. அன்னைக்கு ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒரு பெரிய டைப்பில் இருந்தது. அப்போ 1960 இருந்த நெருக்கத்தை மறுபடியும் ட்ரம்ப் அவர்கள் புதுப்பிக்க நினைக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் பிரசாத் சிக்னேச்சர் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த டைட்டானியத்தை திருடுவதற்கு இப்போ அமெரிக்கா முயற்சி செய்கிறாங்க. அடுத்ததாக மிக முக்கியமான தனிமம் பார்க்கும்போது லித்தியம். இதுவும் வந்து உக்ரைனில் உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய, உலகில் எவ்வளவு நாடுகள் இருக்குது அந்த அத்தனை நாடுகளில் இருக்கக்கூடிய லித்தியத்தில் இங்கே தான் 5% இருக்குங்கிறாங்க. அது மட்டுமல்ல, இது மற்ற நாடுகள்லையும் இருக்குது. சீனா, ஆஸ்திரேலியா, சிலி உள்ளிட்ட நாடுகளில் இருக்குது. இப்போ அமெரிக்காவினுடைய கண்ணை உறுத்துறது எது அப்படின்னா, 5 ஐஸில் மெம்பராக இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவோட அவங்க டைப் பண்ணி இந்த லித்தியத்தை எடுத்துக்கலாம். ஆனால் இது அயன் பேட்டரிகள் இருக்குல்ல, அது தயாரிக்கிறதுக்கு பெரிதும் உதவுமா. 50,000 டன் உலக அளவில் இருக்குது. ஆனால் அதில் கொஞ்சம் கூட நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, உக்ரைன்கிட்ட இருந்து அதை ஆட்டையை போட முயற்சி பண்ணுறாங்க. அடுத்ததாக மிக முக்கியமான தனிமம் சொல்லி பார்க்கும்போது கிராஃபைட். இதுவும் உக்ரைனில் அதிக அளவில் இருக்குது. உலகின் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் இருக்கிறத விட 15% கிராஃபைட் வந்து உக்ரைனில் இருக்குங்கிறாங்க. அது மட்டுமல்ல, எஃகு உற்பத்திக்கு இந்த கிராஃபைட் ரொம்ப முக்கியமானது. வாகனத்துறைக்கான கேட்ஜெட்டு, வாகனத்துறையில் செய்யக்கூடிய எல்லா உதிரி பாகங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே இந்த கிராஃபைட் மூலியமாக தான் உதிரி பாகங்கள் தயாரிக்கிறாங்க. அந்த வகையில் வந்து உக்ரைனுடைய கனிமம், அந்த நாட்டினுடைய வளம்ங்கிறது அமெரிக்காவுக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிக்கல் அண்டு கோபால்ட், ரைட்டா, 4வது 5வது கனிமங்கள். இது வந்து உக்ரைனில் 20%, உலகத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் எல்லா பகுதியிலும் இருக்கிறத விட 20% எங்கே இருக்குது அப்படின்னா உக்ரைனில் இருக்குது. மற்ற நாடுகள் அதிக அளவில் இருக்கிறது இந்தோனேஷியா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா. இந்த பொருள் வந்து சீனா கிட்ட இல்லை.
ஆனால் ரஷ்யா கிட்ட இருக்குது. ரஷ்யாவினுடைய ஆக்கிரமிப்பு இருக்குல்ல, அதில் 20% வந்து ரஷ்யா வந்து உக்ரைனுடைய பகுதியை எடுத்துட்டாங்க, ஆக்கிரமிப்பில் இருக்குது. இப்போ இந்த பகுதியிலையும் இந்த பொருட்கள், இந்த கனிமங்கள் அதிகமாக கிடைக்கிது அப்படிங்கிறாங்க. இதிலிருந்து எடுக்கக்கூடிய பொருட்கள் இருக்குல்ல, ட்ரில்லியன் கணக்கான பொருட்கள், அதில் பாதி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு இப்போ ரஷ்யாவும் அமெரிக்காவும் கூட்டு ஒப்பந்தமும் போட்டிருக்காங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த நிக்கல் அண்ட் கோபால்ட் மூலியமாக மின்சார வாகன உற்பத்திக்கான பொருட்கள் கிடைக்கும். அது எலான் மஸ்க்கு ரொம்ப பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டெஸ்லா நிறுவனத்துக்கு. ஸோ இந்த கான்ட்ராக்ட் வந்து எலான் மஸ்க்கு முக்கியங்கிறதுனால ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கார். சீனாவை எப்படியாவது பின்னுக்கு தள்ளி டெக்னாலஜி ரிலேட்டடாகவும் மைனிங் கான்ட்ராக்ட் வந்து ரஷ்யா கிட்ட போடுறதன் மூலியமாகவும் உக்ரைனையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். அதே நேரத்தில் ரஷ்யாவுடனான டையப்பையும் சூப்பராக வச்சுக்கிட்டோம்னா நம்முடைய வளர்ச்சிங்கிறது எங்கே ஸ்பேஸ்லையும் இருக்கும், பூமியிலையும் ரொம்ப ஸ்திரத்தன்மையான ஒரு விஷயமாக நம்ம அமெரிக்கா தொடர்ந்து இயங்க முடியும். பிரிக்ஸ் கூட்டமைப்பும் ரஷ்யா இல்லாமல் பெரிய அளவில் செயல்பட முடியாது. சீனாவுக்கு இந்தியாவுக்கு இடையில் பகை இருக்குங்கிறதுனால அது உடஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு பெரிய கால்குலேஷனோட ட்ரம்ப் வந்து கிளம்புறங்கிறாரு. பட் புட்டின் வந்து ஒட்டுமொத்தமாக போரையும் நிறுத்திடுறாரு. இதுவரைக்கும் அடைஞ்ச நட்டத்துக்கு எல்லாத்துக்குமே லாபம் பார்க்கக்கூடிய வகையில் 20-30% அந்த நிலத்தையும் பிடுங்கிக்கிட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய தனிமங்களையும் அமெரிக்காவோட பங்கு போட துடிக்கிறார். எப்படி இருந்தாலும் புட்டினுக்கான பிளான் வந்து சக்ஸஸ். ட்ரம்ப்புக்கான பிளான் வந்து யூரோப்பியன் யூனியனோட ஒரு பெரிய வார் ஒன்று நடத்தி அவங்களுக்கும் ஷேர் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஃபியூச்சரில் உருவாகும். அதை நோக்கி தான் இப்போ ஃப்ரான்ஸும் யுனைடெட் கிங்டமும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய வேர்ல்டு நியூஸை நிச்சயமாக பிரசாத் சிக்னேச்சர் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9444935924 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு.